ஹலோ காய்ஸ், வணக்க நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீண்ட வருடங்களுக்கு பின்னே பிரசாந்த் வந்து ஹீரோவை நடிக்கும் படம் தான் அந்தகன். இந்த படம் ஹிந்தியில் வெளிவந்த அந்தாதுன் படத்தோட ரீமேக் தான் தமிழில் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து பிரசாந்த் வந்து பார்வை இல்லாதவராக இருக்கார். அவர் நல்லா சூப்பராக வந்து மியூசிக் வந்து வாசிப்பார் அழகாக. எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு யோசனை வருது. என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து பார்வை இருக்கிறவன் நல்லா வாய்ச்சா கூட அதை கண்டுக்கிற மாட்டாங்க, பார்வை இல்லாதவன் எப்படி வாய்ச்சாலும் அதை வந்து கண்டுக்கிற உலகம் இது அப்படின்காண்டி ஒரு பார்வை இல்லாதவராக நடிப்பார். இப்படிப்பட்ட பார்வையில் நடிக்கிறப்போ அப்போ வந்து ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் வந்து நம்ம படத்தோட ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோடனே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுது. அது வந்து காதலாக மாறுது. இந்த நிலையில் வந்து பிரியா ஆனந்த் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் வந்து இவருக்கு வந்து ஒரு வேலை வந்து போட்டு கொடுக்குறாங்க. வேலை போட்டு கொடுத்தோடனே இவர் அங்கே போய் வந்து மியூசிக் வாசிக்கிட்டே இருக்காரு. அப்போன்னு பார்த்து அந்த நம்ம படத்தில் கார்த்திக் வந்து வர்றாரு. கார்த்திக் வந்தோடனே இவர் மியூசிக்கை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக நீங்கள் அழகாக சூப்பராக வாசிக்கிறீங்க, அப்படி எங்கள் மனைவிக்கு வந்து திருமண நாளன்று வந்து நீங்கள் வந்து எங்கே போய் நல்லா வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து போகிறாரு. அங்கே போனப்போ அப்போ வந்து வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடித்தோடனே சிம்ரன் வந்து கதை திறறாங்க. திறந்த உடனே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பார்வை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இவரும் போய் வந்து உள்ளே உட்கார்றாரு. உட்காந்து வந்து மியூசிக் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு மிகப்பெரியான அதிர்ச்சியே இருக்குது. அது என்ன அதிர்ச்சினா, இவர் யாரை போய் தேடி போனாரோ அங்கே வந்து கார்த்திக் வந்து பிணமாக வந்து கிடக்குறாரு. இவர் முன்னாடி வந்து ஒரு பார்வை தெரியலன்னு சொல்லிட்டு சிம்ரன் வந்து அந்த உடலை வந்து அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இப்படி அதிர்ச்சி ஆகிட்டாரு. அதிர்ச்சி ஆனவொடனே அந்த மியூசிக் வந்து நிறுத்தாமல் அது வந்து தொடர்ந்து வந்து வாசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்படியாவது வந்து போலீஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது தான் தெரிஞ்சது இந்த கொலையை செஞ்சது இந்த போலீஸ்காரனாண்டு. அதுக்கடுத்து வந்து இந்த படத்தில் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. வில்லத்தனம் மட்டும் இல்லாமல் எமோஷனல் தருணங்களையும் சிறப்பாக கையாண்டு திரையில் தனித்து நிற்கிறாங்க சிம்ரன். இவர்களுக்கிடையே சமுத்திரக்கனி மீண்டும் வந்து உடல்மொழியோடு வில்லத்தனத்தையும் பயத்தில் நடும் உடல்மொழியும் சிரிப்பையும் குறைவின்றி கடத்துகிறாரு. ஒரு சில காட்சிகள் வந்தாலே தன் வசீகரமான நடிப்பால் மனதிற்கு நிற்கிறாரு கார்த்திக். கதாநாயகனின் காதலியான துள்ளிக்கொண்டே வந்து பிரியா ஆனந்த் நடிக்கும் அழுத்தம் வந்து அழகாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நடிப்பை மீறி சில காட்சியில் வந்து ஒற்றையாளாக கைப்பற்றி சிரிக்க வைக்கிறார் ஊர்வசி. அவருக்கு துணையாக ஒரு யோகி பாபு சில இடங்களில் வந்து மட்டும் சிரிக்க வைக்கிறாரு. KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார் ஆகியோர் தேவையான பங்களித்திருக்காங்க. மறைந்த மனோபாலா நல்ல இறுக்கமான அழகான காட்சியை வந்து சிரிக்க வச்சிருக்கிறாரு. ஒரு சஸ்பென்ஸ் படத்திற்கு தேவையான பங்களிப்பை மட்டுமே ரவியாதாவின் ஒளிப்பதிவு கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. சதீஷ் சூர்யாவின் படத்தொகுப்பு, சந்தோஷ் நாராயண் இசை, என் காதலும் பாடுறோம், கண்ணிலே பாடுறோம் நமக்கு வந்து அழகாக வந்து தந்திருக்காங்க. மற்ற வந்து ப்ளீச் அப்படிங்க தான் சொல்ல முடியும். எப்படின்னா சப்பையாக போயிடும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து சிம்ரனோட நடிப்பு, கேரக்டர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காண்டியே வந்து இந்த படம் வந்து ஓடுன்னு சொல்லலாம். அது நீங்கள் ஹிந்தியில் அந்ததுன்னு பார்த்தவங்க வந்து தமிழில் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப் வந்து வேறு லெவலுப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த படத்தை பார்க்காதவங்க இந்த படம் ஓகேன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.75 கொடுக்குறேன். வீக்கெண்டில் போர் அடிச்சுனா பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லரான ஒரு சஸ்பெண்டான மூவி. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக குழந்தைகளோட ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான மூவி. நீண்ட நாளுக்கு வந்து பிரசாந்த் வந்து அருமையாக வந்து நடிச்சிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.